அக்கா வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஷானவாஸ் வந்து தலித்கள் மேல் நடக்கிற வன்கொடுமையை நியாயப்படுத்த முயற்சி பண்றாரு. ஸ்டாலின் இல்ல திருமாவளவன் இங்க ஆட்சி செஞ்சாலும் வன்கொடுமையை தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பாயிண்ட் மட்டும் அக்கா கட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பதில் சொல்லியிருக்காரு, அதை பேச மாட்டாங்க அக்கா. அப்படி அக்கா பேசினாங்கன்னா அக்கா பேசுற கருத்து நியாயம் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் பார்த்துங்க. அதனால தந்திரமா அதை மட்டும் மறைப்பாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மாயாவதி அம்மா 8 வருஷத்துக்கு மேலே ஆட்சி செஞ்சிருக்காங்க. அந்த ஆண்டில் நம்ம டேட்டாவை வச்சுக்கிட்டு பேச முடியுமா? அந்த ஆண்டில் தலித்களுக்கு எதிராக வன்கொடுமையே நடக்கல அப்படின்னு ஒரு டேட்டாவை வச்சுக்கிட்டு நம்மளால பேச முடியுமா துணிச்சலா? ஏன்னா அவர் முன்னாடி பேசின விஷயத்துக்கு ஒரு உதாரணத்தை எடுத்து வந்து காட்டுறாரு இங்க. ஏன்னா தலித்திய லீடரை இந்தியா முழுக்க பார்க்க போறது மாயாவதி அம்மா தான். அவங்களும் ஒத்துப்பாங்க, நம்மளும் ஒத்துப்போம் இந்த கருத்தை. அவங்களே உதாரணம் கொண்டு காட்டிக்கிட்டு தான் அவர் சொல்றாரு அதுக்கு முன்னாடி ஒரு கருத்தையும். ஆனா அக்கா அந்த முன்னாடி கருத்தை மட்டும் எடுத்து வந்து பரப்புறாங்க தந்திரமா. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இஸ்லாமியர்கள்லாம் சாதிய ரீதியா இருக்கிறாங்க, சாதிய பார்வையோட இருக்காங்க, அவங்களுக்குலாம் போய் பாடம் எடுத்து வந்து எங்களுக்கு பாடாடுங்க அப்படின்னு சொல்றாங்க அக்கா. சரி, பட்டியல் சாதியில் உள்ளவங்களே தன்னை கீழே உள்ள சாதியை சாதி அடிப்படையில் தான் பார்க்குறாங்க. சாதி பேரை சொல்லி திட்டக்கூடிய நிலைமை தான் இருக்குது. அதனால அந்த சமூகத்தோட பிரதிநிதியாக நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் முற்போக்காக பேசுறீங்க, நீங்கள் அந்த சமூகத்துக்கு போய் முதல்ல பாடம் எடுத்து வந்து பொதுவாக பாடம் எடுங்க அப்படின்னு சொன்னால் நியாயமாக இருக்குமா? அந்த மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க. இஸ்லாமியர் ஒருத்தவங்க தப்புன்னா ஷானவாஸ் வந்து இங்கே பேசக்கூடாது பொதுவெளியில், அப்படி தானே? உங்களுக்கு வந்து பாடம் எடுக்கக்கூடாது, அப்படி தானே? அதேமாதிரி பட்டியல் சாதியில் ஒருத்தவங்க தப்புன்னா சாதிய ரீதியாக பார்வை பார்த்தா நீங்கள் வந்து பொதுவெளியில் பேசக்கூடாது, அது நியாயமாக தானே இருக்கும். அப்பனா அக்காவுக்கு வந்து ஷானவாஸ் பேசுனது தான் பிரச்சனை, அந்த கருத்து மேலே அந்த பிரச்சனை கிடையாது பார்த்துங்க. ஏன்னா இந்த பிரச்சனை குறித்து பேசினதுலேயே பேட்டி கொடுத்ததுலேயே ஷானவாஸ் மட்டும்தான் ரஞ்சித் மேலே வன்மத்தை கக்காமல் நேர்மையாக அவர் சொன்ன பதிலுக்கு இவர் பதில் கொடுத்துருந்தாரு. பாக்கி எல்லாருமே வன்மத்தை தான் கக்கியிருந்தாங்க. ஆனால் கருத்து இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அது யார் பேசுகிறாங்கிறது தான் பிரச்சனை. இப்போ வன்னி அரசு பேசுகிறாரு, ரஜினி பேசுகிறாரு, சங்கத்தமிழன் பேசுகிறாரு, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஷானவாஸோ எஸ் பாலாஜியோ பேசினா தான் அக்காவுக்கு பொங்கல் வைக்கும். அவங்களாம் பேசினா பிரச்சனை கிடையாது பார்த்துங்க. அவங்க வந்து வன்மத்தை கக்குறாங்க ரஞ்சித் மேலே, அது ஆனால் பிரச்சனை கிடையாது. அதுவே நேரடியாக நியாயமாக பதில் சொன்னால் அக்காவுக்கு வந்து பொங்குவாங்க, பொங்கல் வைப்பாங்க. வன்னி அரசு, சங்கத்தமிழன், ரஜினி இவங்களை பற்றி அக்கா ஒரு பதிவு கூட போட மாட்டாங்க. ஏன்னா தன்னோட சொந்த சாதிக்காரங்க எந்த கருத்து வச்சாலும் நம்ம வாயை மூடிக்கிட்டு இருப்போம். ஆனால் அதுவே அந்த கொள்கை சார்ந்தவங்களா இருந்தாலும் வேற கம்யூனிட்டியாக இருந்தால் வேற சமூகமாக இருந்தால் நாங்கள் வந்து வன்மத்தை கக்குவோம். அதான் அக்காவோட நிலைப்பாடு பார்த்துங்க. ஏன்னா வன்னி அரசு மேலே வன்மத்தை கக்க முடியாது அக்கா, ஏன்னா சொந்த சமூகமாக இருக்குது. அதுமாரி ரஜினி மேலே கக்க முடியாது, அதுமாரி சங்கத்தமிழ் மேலே கக்க முடியாதுல்ல. அதனால வந்து மாற்று சமூகமாக இருந்தால் நம்ம வன்மத்தை கக்கிக்கலாம். எங்களுக்கு வந்து பாடம் எடுக்கலாம், கேள்வியெல்லாம் கேட்போம் நாங்கள். அக்கா வந்து ஒரு இனத்தின் மேல் நடந்தால் வன்முறை, அதாவது ஒன்று இனத்தின் மேல் நடந்தால் வன்முறையா, எங்கள் இனத்து மேல் நடந்தால் தக்காளி சட்னியா அப்படின்னு ஷானவாஸை பார்த்து கேட்குறாங்க அக்கா. அவர் எப்போ பேச வேணாம்னு சொன்னார் திமுகவுக்கு எதிராக? அவங்கள பார்த்து நீங்கள் திமுகவுக்கு எதிராக பேசவே கூடாது அப்படின்னு சொன்னார் அவர் இந்த பேட்டியில், இந்த இன்டர்வியூவில் எங்கேயோ சொல்லியிருக்காரா? அப்படி எதுவும் அவர் சொல்லலை. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வன்மம் இருக்குது, அதனால் அப்படி அவர் கார்னர் பண்ணுறீங்க, அவ்வளோதானே? பாஜக எதிராக நீங்கள் பேசலாம், நாங்கள் வந்து திமுக எதிராக பேசக்கூடாதா? யாரும் சொல்லி எங்கே பேசக்கூடாதுன்னு அவர் ஏதாவது சொன்னார் அந்த இடத்துல? அது திமுக எதிராக நீங்கள் பேசாதீங்கன்னு. உங்களுக்கு திமுக மேலே ஒரு வன்மம் இருக்குது, அதனால் நீங்கள் கக்கிட்டு இருக்கீங்க. அதே வன்மத்தை இன்னொரு ஆளும் கக்குன்னு எதிர்பார்க்குறீங்க. அவங்க கக்காதனால நீங்கள் கடந்து கதறீங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அது திருமாவளவன் ஒரு சொன்னார்ல அன்னைக்கு, அது உங்களை தான் சொல்லியிருக்காரு கரெக்டாக. அதாவது காசை வாங்கிட்டு இங்கே கூற ஆள் நிறையா இருக்காங்க, அதனால் கவனமாக இருங்க அப்படின்னு சொன்னார்ல முதல் நாள், அது உங்களை தான் பார்த்து சொல்லியிருக்காரு கரெக்டாக. நீங்கள் தான் அதுக்கு பொருத்தமான ஆள், வேற யாரும் கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க.